ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கும் வணக்கம் சார். தொடர்ந்து சிஜேபி போராட்டம் நடந்துச்சு டெல்லியில. ஸோ நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கடந்த 25 வருடங்கள்ல 150 தேர்வு கசிவுகள், எக்ஸாம் லீக்ஸ் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நடைபெற்றிருக்கின்ற அந்த நிகழ்வுகள், கசிவுகள் இது வரைக்கும் அந்த 150 25 பெரிய விஷயம் எடுத்துங்க. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பீகார் ஸ்டேட் எக்ஸாம், ராஜஸ்தான் ஸ்டேட் எக்ஸாம், ப்ரீ மெடிக்கல், நீட் 24, இப்போ நீட் 26. இந்த 25 மட்டும் இல்லை, இந்த 150ல யாருமே ஒருத்தர் கூட ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணல. இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி இந்த வாட்டி மட்டும் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுன்னு சொன்னாங்க. 2012 2013 குரூப் 2 குரூப் 1 தமிழ்நாட்டில் இருக்கிற பேப்பர்ஸ் யாரோ 20 லட்சத்துக்கு வித்து இங்கிருந்து ஈரோடு நாமக்கலுக்கு அனுப்பி அங்கிருந்து எடுத்து கடைசியில் பிடிச்சாங்க. இல்லை, தர்மேந்திர பிரதான் அவர்களுமே ஒரு மாணவர் அமைப்பில் சேர்ந்து நீட் கசிவுக்காக போராடின ஒரு பர்சன் தான் அவர். ஸோ அப்படி இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி தெரியுதா? கொஞ்சம் டெஃபினட்டாக இதில் அரசியல் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்களேன், யாருமே இது வரைக்கும் ராஜினாமா கொடுக்கல, இவர் மட்டும் ராஜினாமா கொடுக்க வச்சிருக்காங்க. ரெண்டாவது, ஒரு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, கல்வி அமைச்சரகம்னா ஒரு பெரிய விஷயம். அதுல ஒண்ணு இந்த பரீட்சைகளை மட்டும் கண்காணிச்சு செய்யறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பேரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, என்டிஏ. அந்த என்டிஏக்கு ஒரு அபிஷேக் ஜோஷின்னு ஒருத்தரும், அங்க போதெல்லாம் அபிஷேக் தான், ஒரு பரமேஸ்வர், 2 சீனியர் ரிட்டையர்ட் பீப்புள் இன்சார்ஜா இருக்காங்க. அவங்களோட பேரையே மேல வரல. இவரோட நேரம் நீ மந்திரியை தூக்கு. நான் திருப்பியும் சொல்றேன், இவங்களுக்கு வேண்டியது பிரதான மந்திரியோட கழுத்து இல்ல, பிரதான மந்திரியோட கழுத்து தர்மேந்திர பிரதானோட கழுத்து இல்ல. இவங்களுக்கு வேண்டியது தர்மேந்திர பிரதானோட கழுத்து இல்ல, இவங்களுக்கு வேண்டியது பிரதான மந்திரி. அவருக்கு போறதுக்கு இவங்க வழிவகுத்து ஏதாவது ஒரு அஜிடேஷன், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன், 1.5 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரீ எக்ஸாமினேஷனும் வச்சாச்சு, அதுக்கு ரிசல்ட்டும் வந்தாச்சு. திடீர்னு நீ 2.5 மாசத்துக்கு முன்னாடி லீக் வந்துச்சு, போய் நீ ரிசைன் பண்ண, என்ன அர்த்தம் அதுக்கு? இது கட்டாயமா ஒரு அரசியல் பின்னணி கொண்ட ஒரு மாபெரும் ஒரு நேஷன் வைட் நீண்ட நாள் கோரிக்கைக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ராஜினாமா. ஏன் இந்த பாஜக அரசு இந்த ஒரு முடிவை ஏன் முன்னாடியே எடுக்கல? ஒரு 20 நாள் அந்த டைம் பீரியட்ல எடுத்திருக்கலாம். ஏன் இவ்வளவு நாள் ஒரு டைம் கேட்டு இந்த மாதிரி? குட் க்வெஸ்சன். என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா பிஜேபிக்காக நிறைய சப்போர்ட் பண்ண ஒரு பர்சன் தான் இது. ஒரு ஒடிசால கூட நவீன் பட்நாயக் அவர்களை தோக்கடிச்சது நம்ம தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான். ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டிவ் இருக்குமோ பிஜேபிக்கு? அதனால ஒரு கேள்வி ஒன்று எழுதல. அப்ப ஏன் 150 கசிவு நடந்துச்சு? 150 மந்திரிகளை அப்ப காங்கிரஸ் தான் இருந்தாங்க. ஏன் அவங்க மட்டும் ராஜினாமா கொடுக்கல? ஏனென்றால் ஒரு முறைப்படி ஒரு விஷயம் பண்ணணும். அது யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, எங்க கசிவு நடந்திருக்கு. இது ஒரு ஹியூமன் எரர்னு ஒண்ணு இருக்குமா? மெஷின் எரர் இல்லை, ஹியூமன் எரர். அமைப்போட தப்பு கூட இல்லை, பட் கண்காணிப்பு அவங்க பண்ணல, அவங்க தப்பு. என்ன ஆகுது? கண்டுபிடிச்சாச்சு, உள்ள தள்ளியாச்சு. ஸ்பெஷல் கோர்ட்ஸ், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் போட்டு இவங்களுக்கு சீக்கிரமா உள்ள தள்ளணும். 2024 இது மாதிரி பண்ணவங்களுக்கு 10 வருஷம் உள்ள தள்ளாங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு இப்ப 10 வருஷம் உள்ள தள்ள போறாங்க. அதெல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கு மேலேயும் அவங்க ஒன்று பண்ண வேணாம் நினைச்சிருந்தாங்க. எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து இந்த கருப்பாம்பூச்சி பார்ட்டி இது மாதிரி நீங்க பண்ணணும்னு சொல்ல மக்களோட கொந்தளிப்பு அதிகமாக வேற வழி இல்லைன்னு தான் இந்த ராஜினாமா வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இது ஒரு சிஜேபி போராட்டத்துல காங்கிரஸ் தலையிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் இது தன் வசப்படுத்த பாக்குறாங்களா இந்த போராட்டத்தை? நிச்சயமா இதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி பஞ்சாப், ஹரியானா 4 பேர் ஆரம்பிச்சாங்க விவசாயிகள். காங்கிரஸ் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குரல் கொடுத்தார் போல அந்த கண்டன ஆர்ப்பாட்டம், விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் அவங்க கையாண்டாங்க, பஞ்சாபையும் ஜெயிச்சாங்க. ஸோ இதுல டெஃபினட்டா ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கு. அந்த ஆதாயத்தை எடுக்கிறதுக்கு காங்கிரஸ் எப்பவுமே தயாரா இருக்காங்க. ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா இதுல கூட பஞ்சாப், ஹரியானால இருந்து பல விவசாயிகள் இதுல கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நீட்டுக்கும் என்ன, மாணாக்கர்களுக்கு நாங்க ஆதரவு அளிக்கின்றோம். அமெரிக்கன்காரனுக்கு நீட்டுக்கு என்ன, மாணவர்களுக்கு நாங்க ஆதரிக்கிறோம். ஏன் அப்சல் கான் 6 வாட்டி சார்ஜ் ஷீட்டான கொலை ரவுடி பண்றான். அவனுக்கு திடீர்னு மன நெகிழ்ச்சி வந்துருச்சான். நீட்டு ஒருத்தர் எழுத அவங்களுக்கு கிடைக்கலன்னு ஒரு நெகிழ்ச்சினால இந்த அப்சல் கான் வெட்டுறானா குத்துறானா
போலீஸ்கார தள்ளுறானா, யார்கிட்ட காதுல பூ சுத்துறாங்க. பக்கா அரசியல், அரசியல், ஒன்லி அரசியல். ஒரு 2 சின்ன பகுதி, அவ்வளவு அரசியல் இல்லாத ஒரு பகுதி வந்து இந்த நீட்டுக்காக ஒரு சில மாணவர்கள். தமிழ்நாடுல நீட்டே தூக்கு, நீட்டே தூக்கு. பசங்களா, இந்த போராட்டம் நீட்டே தூக்குன்னு இல்லை, இந்த போராட்டம் வந்து பேன் நீட்னு சொல்லிட்டு பேன் நீட்டு அங்க ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம தமிழ்நாட்டுல பேன் நீட்னு சொல்றாங்க. அதை வந்து ஒரு மாநில பட்டியலுக்கு மாத்தினா இந்த ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காதுல்ல. பட் இது ஆல்ரெடி நடந்த விஷயம். கல்யாணம் ஆயாச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்க வித்தியாச்சு. இப்போ வந்து வேற ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்கலாமே சொல்ற போல இருக்கு, வேற ஏதாவது மாப்பிள்ளை பார்க்கலாமேன்னு சொல்ற போல இருக்கு. அதாவது டிஃபேக்டோன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல ஃபெய்த் அக்காம்ப்ளி ஒரு விஷயம் நடந்துடுச்சு. அது வந்து லோக்சபால போய் அங்கிருந்து ராஜ்யசபாக்கு போய் யாரு ஆரம்பிச்சது? காங்கிரஸ் தான். 2012 2013 அவங்க காங்கிரஸை எடுத்து லோக்சபா ராஜ்யசபா போய் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் எடுத்து சுப்ரீம் கோர்ட் அதை கையாண்டு 2013 சுப்ரீம் கோர்ட் ஒருவேளை இது வந்து நம்ம அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கான்னு ஒரு 3 ஜட்ஜி பெஞ்ச் பண்றாங்க. அப்புறம் 5 ஜட்ஜி பெஞ்சு 2016 எல்லாம் டீட்டெயிலா பார்த்து இது நல்லதுன்னு கொண்டு வராங்க. அப்புறம் இன்னொரு 3 ஜட்ஜ் பெஞ்ச் பார்த்து சுப்ரீம் கோர்ட்ல இது வந்து பண்ணலான்னு சொல்லிட்டாங்க, பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சத்தீஸ்கர் தமிழ்நாடு தவிர எல்லா மாநிலங்களையும் அமல்படுத்திட்டாங்க. அதாவது குழந்தையெல்லாம் பெத்தாச்சு. இதுக்கப்புறம் திருப்பி போய் இந்த என்கேஜ்மெண்ட்ல சரியா இல்லை, இந்த சாரி தூக்கு, இந்த மாப்பிள்ளையை தூக்குனா எப்படி நடந்துருச்சு, எல்லாம் நடந்துருச்சு. இப்போ அரசியல் சாசனம் பிளஸ் ஜஸ்டிஸ் லீகல் வழிகளில் இதை மாற்றணுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம், ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஸோ அப்படி ஆனால் கூட கம்ப்ளீட்டாக பல ஏழை மாணவர்கள் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்களா? நான் தாங்க பாருங்க, நான் வந்து மெடிக்கல் என்ட்ரி பண்ணும்போது 1979, ஏறக்குறைய 47 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து கடந்த 25-30 வருஷம் பல மாணவர்களுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சீட் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த ஒன்று கூட ஏழை மாணவர்கள் இல்லை. ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டலே இருக்கிற எங்கள் வார்ட் பாய்க்கும், எங்கள் பக்கத்தில் இருக்கிற இஸ்திரிக்காரன் பையனுக்கும், எங்கள் எண்டோஸ்கோபி டெக்னீஷியனுக்கும் அவங்க பசங்கள்லாம் இப்போ நீட்டில் படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து நான் கண் கூட பார்த்து மகிழ்ந்த ஒரு விஷயம். ஆனால் 1993 இருந்து இந்த 2013 முதல் 20 வருஷம் நான் பார்த்ததே இல்லை. ஜமீன்தார் பசங்க வருவாங்க, ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு ரொக்க அமௌண்ட் கொடுத்துருவாங்க, எம்பிபிஎஸ்க்கு செட் ஆகிடும், எம்டிக்கு செட் ஆகிடும், டிஎம் வரைக்கும் செட் ஆகிடும், வெறும் காசு. இதுதான் சமூக நீதியா? அப்போ வந்து ஒரு ஏழை மாணவர்கள் கூட கிடைக்கலையே. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேம்மா, மக்கள்கிட்ட திருப்பி சொல்கிறேன். இந்த பிஃபோர் நீட் ஆஃப்டர் நீட் சராசரி மருத்துவ மாணவன் அல்லது மாணவியுடைய அப்பா அம்மாவோட ஏர்னிங் கெப்பாசிட்டி பாருங்க. நீட் வந்துட்டு அப்புறம் சராசரி மாணவ மாணவியோட ஏர்னிங் கெப்பாசிட்டி நீங்க எண்ணி கூட பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ராமச்சந்திரனா கற்றுக் கொடுத்துருக்கேன். ஏழை மாணவர்கள் இருக்கவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பல ஏழை மாணவர்கள் இப்போ எந்த இடத்துல போனாலும் நான் கேட்பேன், என்னப்பா என்ன நீங்கள் பண்ணுறீங்க? இல்லை, எங்கள் அப்பா வந்து ஒரு போஸ்ட்மேனாக இருக்கார் பீகாரில், எங்கள் அப்பா வந்து ஜபல்பூரில் வந்து ஒரு பியூனாக இருக்கார். இது மாதிரி அப்போ கேட்கவே முடியாது. எங்கள் அப்பா வந்து இந்த பிஸ்னஸ் வச்சுருக்காரு, எங்கள் அப்பா ஒரு டாக்டரு, எங்கள் அப்பா ஒரு பெரிய கிரிமினல் லாயர், இது மாதிரி தான் கேட்பேன். ஒரு மருத்துவ ஆசிரியர் என்கிற முறையில் இப்போ நான் பார்க்கும்பொழுது சாமானிய மனிதர்களோட பசங்க வராங்க. நான் வந்து மருத்துவத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கூட விடிக்காலை 7 மணிலேருந்து சுற்றிட்டு இருக்கிறேன். நாங்கள் வந்து பசங்ககிட்ட கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் சொல்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தா கூட ஏழை மாணவர்களுக்கு நீட்ல தான் இடம். என்னதான் நினைச்சுக்கிறீங்க? பேன் நீட்டுக்கிறீங்க அப்படின்னா என்ன சார்? பொருளாதார அடிப்படையில கட் ஆஃப் எடுத்தாலுமே அவங்களுக்கு கவர்மெண்ட்ல கிடைக்கல அப்படின்னா அந்த காசு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த பிரைவேட் காலேஜ்லயுமே இடம் கிடைக்குது. சரி, அப்ப 12ஆம் கிளாஸ்ல மட்டும் எடுத்துங்க. 12ஆம் கிளாஸ்ல மட்டும் அவங்க நம்பர்ல கிடைக்கலாம், யாருக்கு கிடைக்கும்? ஆனா நம்பர் பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நானும் ஒத்துக்கிறேன், நீட்டு தூக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீட்டை தூக்கணும்னு சொல்ல சார், அதை மாநில அடிப்படையில கொண்டு வந்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது இல்ல? எப்படி மாநில அதே ரூல் தானே. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க ஆளுங்க மட்டும் அது ரொம்ப வந்து அந்த ஒரு ஒன்றிய நாடு மாதிரி ஆயிடுங்க. இப்போ நான் பார்த்தா இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம பசங்க, தமிழ் பசங்க போய் நான் ஹைதராபாத்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே நிறைய பசங்க நீட்டு முடிச்சுட்டு அங்கே மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க. டெல்லிக்கு போகிறேன், நிறைய பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் கல்கட்டாவுக்கு போகிறேன், அங்கே பசங்க
யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற ஒரு கோட்பாட்டுல வந்து தமிழ் மாணவர்கள் எல்லா இடத்துலயும் போய் தமிழ் மாணவர்கள் படிச்சாலும் அது ஏழை வீட்டு மாணவர்கள் கிடையாது இல்ல. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நீட்ல பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கி தான் போய் ஹரியானாலும் ஜபல்பூர்ல படிச்சுட்டு இருக்காங்க. யாரும் காசு கட்டல. காசு எங்க கட்டணும்னா நீங்க இருக்கிற இடத்துலயே இருக்கணும், பக்கத்துல இருக்கிற மருத்துவக் கல்லூரியில கிடைக்கணும். அதுக்கேற்ற போல நீட்டு மார்க் வாங்கல, சரி எங்க அப்பா ஏதாவது கொஞ்சம் நிலத்தை வித்து அந்த காசு போடுறாருங்க ஒரு உதாரணங்கள் இருக்கு. தவிர இந்த தெலுங்கானா, ஹரியானா, மத்திய பிரதேஷ், கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால் நான் பார்த்த அத்தனை மாணவர்களும் நீட் எழுதி ஒரு நல்ல மார்க் வாங்கி அங்க கிடைச்சிருச்சு. மார்க்குக்கு உனக்கு இங்கதான் கிடைக்கும், தமிழ்நாட்டுல கிடைக்காது, சரி அங்க போறாங்க. இப்பதான் நாடு ஒன்னாகும். அந்த மாணவர்கிட்ட போய் நீ இப்ப நல்லா படிச்சுட்டு வா, 7 வருஷம் 5 வருஷம் அப்புறம் 1 வருஷம் CRR 6 வருஷம் அப்படி இருந்துட்டு வா, ஆனா ஹிந்தியில மட்டும் பேசாத, தமிழ்ல மட்டும் அவங்ககிட்ட போய் இருமொழி கொள்கையை சொன்னா எப்படிங்க ஜபல்பூர்ல? இதனாலதான் ஒரு மும்மொழி கொள்கை இருந்தா எங்க போனாலும் நம்ம ஆட்கள் பேச முடியும், ஒரு பரந்த மனப்பான்மையோட பார்க்க முடியும். நாளைய பாரதம், நாளைய இந்தியாவில் வந்து எந்த ஒரு மாநிலத்திலிருந்தும் இன்னொரு மாநிலத்தை போய் பார்க்கணும், படிக்கணும். நம்ம ஆளுங்க உடனே அந்த தமிழ் ஃபீலிங்ல அடிச்சுட்டு எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், நாங்க மட்டும் பாத்துக்கிறோம். நீங்க மட்டும் பாத்துக்கிறீங்களா? நான் சொல்றேன் எப்படி பாத்துக்கிறீங்கன்னு. சரி நீட்டு அந்த மாநிலத்துக்கு வச்சுக்கிறோம்னு சொல்லுங்க. அந்த மார்க் வாங்கினவங்க எடுப்பாங்க. பாக்கி ஒவ்வொரு 150 அல்லது 250 சீட்டுக்கு 100 சீட்டு விற்பனை ஆகும். எவ்வளவு ஆகும்? ஒவ்வொன்று 1 கோடி 2 கோடிக்கு போகும். ஒரே முறை 150 கோடி 100 கோடி 200 கோடின்னு நமது திமுக அதிமுக அமைச்சர்கள், அது அமைச்சர்களை சார்ந்தவர்கள், லிக்கர் பேரன்ஸ், இவங்க எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. நான் சொல்றேன் ஓகேம்மா, நீட்டு வந்து மாநிலத்துக்கு கொண்டு வந்துடலாம், இல்ல நீட்டை தூக்கிடலாம். 13 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க கவர்மெண்ட். இந்த அமைச்சர்கள், எக்ஸ் அமைச்சர்கள், இந்த VVIPs, லிக்கர் பேரன்ஸ், அதே 13 லட்சத்துக்கு கொடுக்க சொல்லுங்க. நான் சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டே இருக்கேன். நேரம் 80 லட்சம் 1 கோடிக்குன்னு போகும். அப்ப அந்த 80 லட்சம் 1 கோடி யாரால கொடுக்க முடியும்? ஏழை மாணவர்களாலவா? இல்ல, ஜமீன்தார் பையன், பெரிய டாக்டர் பையன், பெரிய டாக்டர் பையனோட திருக்கணத்தில் பெரிய லாயர் பையன், பெரிய பிசினஸ்மேன் பையன், நீங்களே தூக்கி இந்த அத்தனை மாஜி அமைச்சர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்லா சம்பாதிச்சுட்டு போங்க பான்னு சொல்ற மாதிரிதான் இருக்கும். மக்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க போய் எவ்வளவு ஏழை மாணவர்கள் வந்து, நான் பேரை சொல்ல விரும்பல, எல்லாரும் என் நண்பர்கள் தான், அவங்க கூட பெரிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, எவ்வளவு தரமட்ட ஏழை மாணவர்கள் அங்க முதல்ல படிச்சாங்கன்னு பாருங்க, இப்ப எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு பாருங்க. நீட் மூலமாக ஏழை மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் புரியுது இல்ல? இப்ப ஒரு மிஸ்டேக் சார், தமிழ்நாடுலயே 1 லட்சம் 2 லட்சம் கட்டி பிரைவேட் டியூஷன் மாதிரி தனியார் கல்லூரிகள் இருக்கிறாங்க, ஸ்கூல்ஸ், அதுல படிச்சு சார் போறாங்க. சார் ஏழை மாணவர்களுக்கு என்ன ஆச்சு? நீட்டு தூக்கு. எல்லாத்துக்கும் நூட்டை மாத்து மாதிரி நீட்டு தூக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது எவ்வளவு ஆகுது? 2 லட்சம். கவர்மெண்ட் அதை பண்ணா எவ்வளவு ஆகும்? ஒருத்தர் 5000 ரூபாய் ஆகும். நான் திரும்பி சொல்றேன், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசே இறங்கி, சர்க்காரே இறங்கி அந்த பள்ளிகள்ல பசங்களுக்கு நல்லா படிச்சு மேல வர்றதுக்கு 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் ஆரம்பிச்சா மகனே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 20-30 மருத்துவர்கள் உருவாக்கலாம். இல்லைன்னா திருப்பி ஓப்பனா சொல்றேன், கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி மருத்துவர்கள் படிச்சு இப்ப நான் எல்லா மெடல்ஸ் வாங்கின ஆளுனா ஃபுல்லா கவர்மெண்ட் மூலமா தான் வந்தாள். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு எல்லாம் மருத்துவம் படிக்கிறதுக்கு காசு கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், NCERT 100 பேர் மட்டும் தேர்ந்தெடுத்து புக்ஸ் உட்பட எங்களுக்கு ஸ்காலர்ஷிப், புக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட கொடுக்க சொல்லுங்க. எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வச்சு நம்ம பசங்களை படிக்க வச்சு எல்லாரும் நீட் வாங்கிட்டு அப்புறம் என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட் வரும்? பீகார்ல இருந்தும் பஞ்சாப்ல இருந்தும் எல்லா மாநிலத்தையும் போய் தமிழ்நாடு பசங்க தான் உட்கார்ந்து இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வரும். வாய்ப்பு கொடுத்தா தமிழன் செய்வான். வாய்ப்பு அவனுக்கு கொடுங்க. அவனே முடக்கி, உனக்கு இந்த சமச்சீர் போதும், உனக்கு 2 மொழி போதும், உனக்கு என்னமோ அந்த மார்க் போதும், நீ படிக்காத நீ சொல்லிட்டு அப்புறம் நீட்டு கிடைக்கலன்னு சொன்னா என்ன? இவங்களே செஞ்சு ஒரு 2 குரூப், ஒரு குரூப் IB நிறைய படிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க. மேபி அவங்க பல மொழிகள் பேசுவாங்க, அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு கோச்சிங் இருக்கும். இன்னொரு குரூப் வந்து உனக்கு கோச்சிங் வேணாம், உனக்கு ஹிந்தி வேணாம், உனக்கு அதிகமாக படிக்க வேணாம், உனக்கு CBSE வேணாம், உனக்கு IB வேணாம், நீ கார்பரேஷன் ஸ்கூல்ல அப்படியே அமுங்கி இருந்து முடக்கி வைக்கிறது எந்த வகையில சமூக நீதி ஆகும்னு மக்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஜந்தர் மந்தில் ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகத்துல வந்து நிக்குது. நீங்க பாத்திருப்பீங்க எல்லா விஷயத்தையும், போராட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாடி என்ன சொன்னா, அனிதா அவங்க டெத்துக்கு கூட போயிட்டு வந்துட்டு இதை நீட்டை வந்து நான் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. தொடர்ந்து இதை பத்தி ஒரு வாய் கூட பேசல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலன்னு சொல்லிட்டு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த
இந்த நோக்கத்துல நான் பாஜக ஆளா இருந்தாலும் ரொம்ப நான் நமது ஜோசப் விஜய் முதலமைச்சரை பாராட்டுறேன். இவரே சொன்னாரு நீட் ஒழின்னு அவர் சொன்னார் ஒரு ஸ்பீச்ல. அதுக்கப்புறம் அதை பத்தி படிச்சிருக்காரு. அவர் நல்ல அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே அதை பத்தி தெரியல, இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி தெரிஞ்சிருக்காரு. அரசியல் புரிதல் இல்லாம தான் இப்போ வந்து நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னாரா ஸ்டேஜ்ல? அதை நம்பிதான் நிறைய மாணவர்கள் ஓட்டு போட்டாங்க. இல்ல அதுக்கப்புறம் கூட அவர் என்ன சொன்னாரு, நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, குட் கொஸ்டின், எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு திமுக வந்து மக்களை வந்து நீட்டை ஒழிக்கலாம்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஏமாத்தினாங்க சொன்னார். அதுதான் உண்மை. திமுக சார்புலையுமே ஆளுநர் ரவி அவர்களுக்கு வந்து அந்த ஏ.கே. ராஜன் அவர்கள் சம்பந்தமா கமிட்டி அமைச்சு லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் அவங்க வந்து பாஜக வந்து ஏற்க மறுத்திருக்கு. திமுக வந்து எல்லா சைட்லயுமே நீட்டை ஒழிக்கிறதுக்கான எல்லா போராட்டத்தையும் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. திமுக பட் விஜய் என்ன சொன்னாருன்னா, நமது முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா, இவங்க வந்து இதை ஒழிக்க முடியாது, லீகலி அவர் நல்லா கேட்டிருக்காருங்க, ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் ஒழிக்கலாம், ஒழிச்சிட போறோம்னு சொல்லி மக்களையும் மாணவர்களையும் திமுக ஏமாத்தினாங்கன்னு நமது முதலமைச்சர் விஜய் சொன்னார். நான் கேட்டேன் கிளியரா, இட்ஸ் கரெக்ட். ஏன்னா இப்ப கூட இப்ப வந்து இப்ப நீட்டை ஒழிக்க போறோம் வச்சுக்கலாம், எப்படி அது லோக்சபா ராஜ்யசபான்னு உங்களுக்கு ரெண்டுக்கும் மெஜாரிட்டி வேணும். நீங்க அப்படின்னா 29 அட்லீஸ்ட் வெயிட் பண்ணணும். அங்க இருந்து அது ரெண்டுலயும் பாஸ் பண்றதுக்கு 30 ஆயிடும். அப்புறம் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெஞ்ச், 2 பெஞ்ச், 3 பெஞ்ச், இன்னும் 2 வருஷம் ஆகும். 2031லயும் 2032லயும் கம்ப்ளீட்டா எல்லாம் மாறி இருந்துச்சுன்னா 31-32ல நீட்டு ஒழிச்சு ஆரம்பிச்சா திருப்பி 24 மாநிலங்கள்ல இப்ப அமல்படுத்த செய்யப்பட்ட நீட்டு வந்து மாத்தி இங்க சமச்சீர் கல்வி மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும், ஒரு மாநிலத்துக்கு மட்டும் நல்லது பண்றதுக்கு 24 மாநிலங்களுக்கு மாத்தணும், ரூட்டை மாத்தணும். There are some ways, எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. வேண்டிய மாநிலங்கள் மட்டும் இதை எடுக்கலாம்னு சொல்லி தமிழ்நாடு அதில் வந்து விதிவிலக்கு வாங்கி கூட எடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல போட்டு வரதுக்கு பல வருஷம் ஆகும். ஸோ 2031 32 நடக்கக்கூடிய ஒரு நீட் ஒழிப்புக்கு இன்னைக்கு எவ்வளவு பெற்றோர்கள் தம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க திமுக இருக்கும்போது. சார் அவர் ஸ்டாலின் சொல்லிட்டாரு, சார் நீட்டு இருக்கா சார், எங்க பசங்களுக்கு நான் நீட்டு கோச்சிங் கூட சேர்த்து விட மாட்டேன், 12ஆம் கிளாஸ் மட்டும் படிக்க வைப்பேன். பாவம் அந்த பசங்களாம் 12ஆம் கிளாஸ்ல படிச்சு நீட்ல காலி ஆயிட்டாங்க. அது வந்து ஏமாற்றம் தானே. யாரா ஏமாத்துறது? கவர்மெண்ட். இது ஒழுங்கா நினைச்சிருந்தீங்கன்னா சரி, இது வந்து 7-8 வருஷம் ஆக போகுது, நீங்க படிங்க, அடுத்த தலைமுறைக்கு பார்க்கலாம். ஆனா கொஸ்டின் எல்லாமே ஸ்டேட் போர்டு அளவுல எடுக்கிறது கிடையாது, சிபிஎஸ்இ அளவுல தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்ட். சோ அப்படி ஏன்னா இட்ஸ் சென்ட்ரலி ஆக்குபைட் எக்ஸாமினேஷன். சார் மாணவர்கள் ஸ்டேட் போர்ட்ல படிக்கும்போது அந்த வழியில கொஸ்டின் எடுத்தா எப்படி அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு அவங்க எதை எழுத முடியும்? அரசு பள்ளியில இருக்கிற அதே ஆசிரியர்களையும் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுத்து, பாவம் நம்ம ஆசிரியர்கள் வந்து ஒரு தூண் மாதிரி இருக்காங்க சமூகத்துக்கு, அவங்கள கிளாஸ் எடுக்க வச்சு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சேன்னா டெஃபினட்டா 12ஆம் கிளாஸ் இந்த சிபிஎஸ்சியில் இருக்கிற மற்ற அங்கங்க அந்த எக்ஸ்ட்ரா விஷயங்களும் படிச்சு நம்ம பசங்க எழுதி பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நான் சொல்றேன். டெஃபினட்டா நடக்கும். ஆனா அதுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன் கொடுக்கணும். ஒண்ணு இந்த ஸ்டேட் போர்டையே தூக்கணும், சிபிஎஸ்சி கொண்டு வரணும். இல்ல எங்க பசங்க லைட்டா தான் சாஃப்டா படிச்சுக்கணும். யார் இந்த ரூல் கொண்டு தான் தெரியல, இவங்க இவ்வளவு படிச்சா போதும். ஏன் அவங்க மட்டும் டஃபரா? அதாவது ரொம்ப காசு இல்லாதவங்க, ஏழை விவசாயியோட பசங்க, ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க மட்டும் கம்மியாக படித்து, அதாவது எப்படியாவது அவனை பாஸ் பண்ண வைக்கணும், அவனுக்கு அறிவு வளர்க்கணும்னு நீங்கள் யோசிக்கணும். எப்படியாவது அவனை வந்து பாஸ் பண்ண வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவன் அறிவு வளர்த்தீங்கன்னா, அவனுக்கு சரியான கோச்சிங் கொடுத்தீங்கன்னா, அந்த பசங்க என்னைக்கு நீட் எழுதுறாங்களோ அன்னைக்கு தான் செகுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டார்ட்ஸ் நவ். அழகா சொன்னார் பார்த்தீங்களா நமது முதலமைச்சர். அது அப்போதான் அது நடைபெறும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களுக்கும் வணக்கம்.